அஸ்ஸலாமு அலைக்கும். நேந்திர பழம் பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 3 நேந்திர பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கேஷ்யூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திர பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். பழம் நல்லா ஃப்ரை ஆனு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லத்தை பாகு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாகு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகும் பழமும் நல்லா சேர்ந்து ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காயில் 3 ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் போடுறதுனால ஒரு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நேந்திர பழம் பாயாசம் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நாங்கள் அன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணதுக்காண்டி பாதாமை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நேந்திர பழம் பாயாசம் ரெடி ஆகிட்டு. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.